ஓம் சாந்தி. நான் பாப் சமான் அன்புக்கடலாக இருக்கும் ஆத்மா. நான் ஆன்மீக ஆயுதங்கள் உடைய ஆத்மா. நான் தடைகளற்று இருந்து மற்றும் பிறரையும் தடைகளற்றவராக ஆக்கக்கூடிய உண்மையான சேவை செய்யும் ஆத்மா. நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். நினைவின் மூலமாகத்தான் பாவங்கள் அழியும் என்ற இந்த மந்திரத்தை அனைவருக்கும் முதலில் மிக ஆழமாக உறுதியாக ஆக்குகின்றோம். எந்த பாரதம் பதித்தமாக ஆகியிருக்கின்றதோ அதனை பாவனமாக்குவதுதான் உண்மையான சேவையாகும். நாம் ஸ்ரீமத் மூலமாக பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கின்றோம். அதன் மூலம் பாரதம் இரட்டை கிரீடமுடையதாக ஆகிவிடும் என்று உலகத்தினருக்கு நாம் கூறுகின்றோம். எந்த பாரதத்தில் அமைதி சுகம் இருந்ததோ அதனை நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். பரமாத்மா சுப்ரீம் தந்தையாகவும் சுப்ரீம் ஆசிரியராகவும் சுப்ரீம் குருவாகவும் இருக்கின்றார். நம்மை நாம் ஆத்மா என்று புரிந்து கொள்வதால் கவலைகள் நீங்கிவிடுகின்றன. நினைவு செய்து செய்து தூய்மையான உலகத்திற்கு நாம் சென்றுவிட வேண்டும். இந்த பாடத்தை குறைந்தது 3 நிமிடத்திற்காவது அடிக்கடி நாம் உறுதி செய்கின்றோம். பரமாத்மா தந்தையாகவும் இருக்கின்றார். படைப்புகளுக்கு படைப்பாளியாகவும் இருக்கின்றார். படைப்புகளின் முதல் இடை கடையை அறிந்தவராகவும் இருக்கின்றார். ஏனெனில் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக பரமாத்மா இருக்கின்றார். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் நாம் மறந்து விடுகின்றோம். இந்த தந்தைதான் தூய்மை, சுகம், சாந்திக்கான ஆஸ்தி கொடுக்கக்கூடியவர். தந்தைதான் நம்முடைய நடத்தைகளை மாற்றக்கூடியவர். நாம் ஈஸ்வரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுதுதான் நாம் பதித்தத்திலிருந்து பாவனமாக முடிகின்றது. தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய முடிகின்றது. மற்றவர்களுக்கு நாம் தந்தையின் நினைவை ஏற்படுத்தும் பொழுது நாமும் மன்மனா பவ ஆக இருக்கின்றோம். நாம்
தூதுவர்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்கின்றோம். பகவானுடைய மகா வாக்கியம், என் ஒருவனை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்பதாகும். தந்தையை நினைவு செய்வதில்தான் யுத்தம் இருக்கின்றது. நாம் பிரேஷ்டமாவதற்காக முழுமையிலும் முழுமையா ஸ்ரீமத்படி நடக்கின்றோம். ஈஸ்வரிய வழிப்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகி விடுகின்றது. தந்தை எல்லையற்ற ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். நாம் நடந்தாலும் சுற்றினாலும் எழுந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் தந்தையின் மீது அதிக அன்பு வைத்திருப்பதால் அதீந்திரிய சுகத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றோம். எப்பொழுது நாம் தந்தையின் நினைவில் மூழ்கி விடுகின்றோமோ அப்பொழுதுதான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். நாம் சிவ வம்சத்தினராக ஆகி பிறகு விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆகின்றோம். நாம் மனம் புத்தியை நாலாபுறங்களிலிருந்தும் நீக்கி ஒரே இடத்தில் செலுத்துகின்றோம். இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவைகளிலிருந்து புத்தியை நீக்கிவிடுகின்றோம். சிவத்தந்தையை நினைவு செய்து செய்து உணவு சமைத்து சாப்பிடும் பொழுது புத்தி தூய்மையாகி விடுகின்றது. தந்தையை நினைவு செய்தால் பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆகிவிடுவீர்கள் என்று நாம் அனைவருக்கும் கூறுகின்றோம். கிரீடதாரியாகவும் அமைதி சுகம் நிறைந்த பாரதமாக இருந்தது. அதனை மீண்டும் ஸ்ரீமத் மூலமாக முந்தைய கல்பத்தை போன்று நாடகப்படி இந்த ஆன்மீக சேவையை நாம் செய்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நினைவின் மூலமாகத்தான் நமக்கு கர்மாதீத் நிலை ஏற்படுகின்றது. நாம் இப்போது சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம். இப்போது நாம் எதையெல்லாம் படித்தோமோ அவைகளை மறந்து விடுகின்றோம். இது தந்தையின் படிப்பாகும். இதுவும் கூடவே வரும். அதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹ்வை புரிந்து கொண்டதன் மூலம் அனைத்தையும் புரிந்து கொண்டோம். அதீந்திரிய சுகம் செய்வதற்காக உள்ளுக்குள் அப்பா அப்பா என்று அன்பானது நமக்குள் பொங்கி வருகின்றது. ருசியுடன் நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையை நினைவு செய்கின்றோம். தந்தை அன்பு கடலாக இருப்பது போன்று நாமும் பாப் சமான் அன்பு கடலாக ஆகின்றோம்.
அனைவருக்கும் நாம் உபகாரம் செய்கின்றோம். நாம் தந்தையின் நினைவில் இருக்கின்றோம் மற்றும் அனைவரும் தந்தையின் நினைவை ஏற்படுத்துகின்றோம். அமைதி சக்தியின் சாதனங்களால் உலகத்தை அமைதியாக ஆக்கக்கூடிய ஆன்மீக ஆயுதங்களுடைய ஆத்மா நாம் தடைகளற்று இருப்பது மற்றும் தடைகளற்றவர்களாக ஆக்கி உண்மையான சேவையில் இருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.